அனைவருக்கும் வணக்கம். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட்டு கிளாஸ். இந்த லாஸ்ட் 2 வீக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு பேசிக்ஸ் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி நாம் ப்ராப்பராக பாடத்தை ஆரம்பிச்சிடுவோம். சரிங்களா? பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் செகண்ட் லெசன் தான் ஆரம்பிக்க போகிறேன். ஃபஸ்ட் லெசன் தியரி பார்ட், செகண்ட் லெசன் ப்ராக்டிக்கல் பார்ட் அப்படின்னு பார்க்குறப்ப ப்ராக்டிக்கல் பார்ட்டை நம்ம இந்த ஆன்லைனில் கிளாஸஸில் பார்ப்போம். ஸோ செகண்ட் லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாருக்குமே பேண்டமிக் சுச்சுவேஷனில் டச் விட்டு போயிடுச்சு. ஸோ கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கம்ப்யூட்டரோட ஃபங்க்ஷன்ஸ் கூட நமக்கு தெரியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. அதனால் கம்ப்யூட்டரோட சில பேசிக் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் லெசனுக்கு நம்ம மூவ் ஆகும். சரிங்களா? பாருங்கள். ஸோ இது த பேசிக் கான்செப்ட் ஆஃப் கம்ப்யூட்டர். இங்கே பாருங்கள், கீபோர்டு மவுஸ் வழியாக இன்புட் சிபியூக்கு போகுது. சிபியூவில் எங்கே வருது, மானிட்டர். அப்படி இல்லைன்னு சொன்னால் பிரிண்டருக்கு அவுட்புட் வெளியாகும். அப்போ இன்புட் அப்படின்னு பார்க்குறப்ப இன்புட் டிவைஸான கீபோர்டு அண்ட் மவுஸ் வழியாக சிபியூக்கு போகுது. அவுட்புட் அப்படின்னு பார்க்குறப்ப மானிட்டருக்கும் தென் பிரிண்டருக்கும் வருது. அப்போ இந்த சிபியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளே தான் ப்ராசஸ் நடக்கும். சரிங்களா? இதுக்குள்ளே தான் ப்ராசஸ் நடக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ப்ரோக்ராம்ஸ். சரிங்களா? ப்ரோக்ராம் ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. என்னென்ன ப்ரோக்ராம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது படிப்போம். சரிங்களா? ஸோ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்புட் டிவைஸ் வழியாக நம்ம இன்புட் கொடுத்தோன்னு சொன்னால் அது சிபியூக்கு உள்ளே போயிட்டு ஃபங்க்ஷன் ஆகும். அது வழியாக நம்ம எதிர்பார்க்குற அவுட்புட் ஒன்று மானிட்டருக்கோ, அப்படி இல்லைன்னு சொன்னால் பிரிண்டர் வேணும்னா பிரிண்டரில் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதுதான் பேசிக் ஃபங்க்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்குறோம், ஹார்ட்வேர்னால் என்ன, சாஃப்ட்வேர்னால் என்ன அப்படிங்கிறது தான். ஹார்ட்வேர் அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியும். இப்போ ஹார்ட்வேர் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப ப்ரீவியஸ் ஸ்லைட் பார்த்தோன்னா தெரியும். ஸோ இதுதான் ஹார்ட்வேர். என்னது, CPU இஸ் த ஹார்ட்வேர், மானிட்டருங்கிறது ஹார்ட்வேர், மவுஸுங்கிறது ஹார்ட்வேர், கீபோர்டுங்கிறது ஹார்ட்வேர், பிரிண்டருங்கிறது ஹார்ட்வேர். இப்படி கண்ணால் காணக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பிரிக்கலாம். இது ரெண்டும் இன்புட் டிவைஸ், இது அவுட்புட் டிவைஸ், இதுவும் அவுட்புட் டிவைஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே கண்ணால் பார்க்க முடியுது. அதனால் இதெல்லாம் ஹார்ட்வேர், தமிழில் வன்பொருள்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அப்போ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது மென்பொருள் அப்படின்னு அர்த்தம். சாஃப்ட்வேரில் ஃபஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப சிஸ்டம் சாஃப்ட்வேர், இன்னொன்று அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது தான். சிஸ்டம் சாஃப்ட்வேர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கம்ப்யூட்டர் இயங்குவதற்கு பயன்படக்கூடிய சாஃப்ட்வேர் தான் சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏதாச்சும் ஒரு தேவைக்காக நாம் பயன்படுத்தக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் MS ஆஃபீஸ், டேலி, இப்படிலாம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு. இப்போ ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் சிஸ்டம் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு கம்ப்யூட்டரில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான் அந்த கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சிஸ்டம் சாஃப்ட்வேரில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஆப்பிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 இருக்குது. இப்போ விண்டோஸ் அப்படின்னு பார்க்குறப்ப விண்டோஸ் 11 இன்ட்ரடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ விண்டோஸ், அதுக்கு முன்னாடி விண்டோஸ் 10, விண்டோஸ் 8, விண்டோஸ் 7, இந்த நிறைய இருக்குது. அது மேக் ஓஎஸ் இருக்குது, ஆண்ட்ராய்டு, ஆப்பிள். நம்ம பயன்படுத்துகிற ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லாமே ஒரு ஓஎஸ் இருக்கும். தட் இஸ் ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ன்னு பார்த்துட்ருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் C++, ஜாவா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பைத்தான் ஆல்சோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம படிக்க போகிற ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ்னு பார்க்குற PHP, நாட் ஓன்லி PHP ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ், HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், இது எல்லாமே ஸ்கிரிப்ட் லெவல் லாங்குவேஜஸ் தான். இப்போ நம்ம படிக்க போகிறது PHP படிக்க போகிறோம். இப்போ PHP எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வெப் அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காக பயன்படக்கூடியது தான் இந்த PHP. இதை நம்ம லேட்டராக தான் படிக்க போகிறோம். பட் இப்போ படிக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ நம்ம செகண்ட் லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடோப் பேஜ் மேக்கர் அப்படிங்கிறது தான். இந்த அடோப் பேஜ் மேக்கருங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இட்ஸ் அ டெஸ்க்டாப் பப்ளிஷிங் சாஃப்ட்வேர். அது என்ன டெஸ்க்டாப் பப்ளிஷிங் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது லாஸ்ட் கிளாஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அடோப் பேஜ் மேக்கர் அப்படிங்கிறது தான் ஒரு புக் ரெடி பண்ணுறதோ, இல்லை ஒரு நோட்டீஸ் ரெடி பண்ணுறதோ, இல்லை ஒரு பில் புக் ரெடி பண்ணுறதோ அதுக்காக பயன்படக்கூடியது தான் இந்த அடோப் பேஜ் மேக்கர். இந்த அடோப் பேஜ் மேக்கர் எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், விண்டோஸ் 7 ஓஎஸ்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னால்
ஸ்டார்ட்டில் போயிட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸ் அடோப் பேஜ் மேக்கர் 7.0 இப்படி ஓப்பன் பண்ணணும். நம்ம விண்டோஸ் 10 பயன்படுத்தும் போது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ப்ராக்டிக்கலில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போதைக்கு நம்ம எப்படி பண்ணணும், ஸ்டார்ட்டில் போயிட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸ் அடோப் பேஜ் மேக்கர் 7.0. Hey students, we are talking about second lessons. Okay, first ஒரு பேசிக் பார்த்தோம், அதுக்கப்புறம் we are talking about second lesson. இந்த செகண்ட் லெசனில் we are talking about அடோப் பேஜ் மேக்கர். அடோப் பேஜ் மேக்கருங்கிறது ஒரு டெஸ்க்டாப் பப்ளிஷிங் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் அடோப் பேஜ் மேக்கர் 7.0 தென் அடோப் பேஜ் மேக்கர் 7.0. இது ஓப்பன் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து சரிங்களா, இது டூல் பார் அப்படின்னு சொல்லுவாங்க, இது கலர் பேலட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது பிக்சர். இப்போ பார்த்தீங்கன்னா இது மெனு பார்லாம் இங்கே இருக்குது. ஓகேங்களா, இது என்னங்கிறது ஒன் பை ஒன்னாக நம்ம படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் அப்படின்னு இந்த ஃபைலில் போயிட்டு கிளிக் பண்ணி நியூ அப்படிங்கிறது வரும். சரிங்களா, வந்த உடனே இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே வரும். அதில் பேஜ் சைஸ், இதில் A4 வேணுமா A4, டைமென்ஷன்ஸ், இந்த டால் எல்லாமே ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். இது எதுக்கு பயன்படுது, ஒரு நம்ம கிரியேட் பண்ணுற பேஜை எப்படி வந்து செட் பண்ணிக்கணும், எனக்கு A4 வேணுமா A3 வேணுமா, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது இந்த டாக்குமெண்ட் செட்டப்ங்கிற கான்செப்ட். இதெல்லாம் செட் பண்ணிட்ட பிறகு நம்ம ஓகே அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ இந்த மாதிரி ஒரு கிரியேட் ஆகிடும். ஸோ பாருங்கள், இந்த அடோப் பேஜ் மேக்கரில் இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் ஆகிடும். இதுதான் வந்து பேஜ் மேக்கர் பேஜ் அடி கொடுத்துருக்காங்க. இங்கே தான் வந்து ஒர்க்கிங் ஏரியா, இது பிளாக் பார்டர் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே புத்தகத்தில் இருக்குது. இது எல்லாமே டூல் பார், இது பாருங்கள் மெனு பார், இது டைட்டில் பார், இங்கே பாருங்கள் ரூலர், இது டூல் பாக்ஸ், இங்கே பாருங்கள் பேஜஸ் மாஸ்டர் பேஜஸ், இங்கே பாருங்கள் ஹரிசாண்டல் ஸ்க்ரால் பார், இங்கே பாருங்கள் இதை மூவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி இது வெர்டிக்கல் ஸ்க்ரால் பார். ஓகேங்களா, திஸ் இஸ் மார்ஜின்ஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா, இது டைட்டில் பார், இது மெனு பார், இது டூல் பார், இது ரூலர், இது டூல் பாக்ஸ். சரிங்களா, இது பேஜ் நம்பர்ஸ். இது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் போர்டு, இது 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஒட்டுப்பலகை என்றால் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இதெல்லாம் படிக்க போகிறோம். வாட் இஸ் பர்பஸ் ஆஃப் பேஸ்ட் போர்டு, ஒட்டுப்பலகையோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத படிக்க போகிறோம். ஸோ பிளாக் பார்டர் அப்படிங்கிறது தான். ஸோ இது எல்லாமே வந்து அடோப் பேஜ் மேக்கருக்கான சாஃப்ட்வேர், அடோப் பேஜ் மேக்கர் சாஃப்ட்வேருக்கான கான்செப்ட் தான். ஸோ செகண்ட் லெசன் அடோப் பேஜ் மேக்கர். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டூல் பாக்ஸ் என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இது ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, அது ஃபஸ்ட்டு 5 மார்க் தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா, இந்த 5 மார்க்கை எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக படிக்கிறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் லெசனில் பார்ப்போம். அதனால் பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு செகண்ட் லெசனை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் பேஜ் மேக்கரை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகேன் பேஜ் மேக்கர் ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் அடோப் பேஜ் மேக்கர் 7.0 அடோப் பேஜ் மேக்கர் 7.0 அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணிவிட்டு பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதில் வந்து ஃபைலில் போயிட்டு நியூ அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அடுத்த கான்செப்ட்டு ஸோ பேஜ் செட்டப்ஸ் வந்துடும். இந்த பேஜ் செட்டப்ஸில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இது என்ன அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக we are going to talk about in practical sessions. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். ப்ராக்டிக்கலாக எப்படி அடோப் பேஜ் மேக்கர் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்டார்ட் தென் அடோப் அப்படின்னு பார்க்குறேன். இங்கே பாருங்கள் அடோப் தென் அடோப் பேஜ் மேக்கர் 7.0 இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி டிஸ்பிளே வரும். இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்து புத்தகத்தில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பேஜ். இங்கே பாருங்கள், இது கலர் பேலட், இது டூல் பாக்ஸ். சரிங்களா, இப்போ இது டைட்டில் பார், இது என்னது மெனு பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு புது டாக்குமெண்ட் நான் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஃபைலில் போயிட்டு நியூ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ ஒரு புது டாக்குமெண்ட் செட்டப் வந்துடும். இப்போ A4 என்ன A4 அப்படிங்கிறது A4 கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ டைமென்ஷன்ஸ் மாறிடும். ஸோ வைடாக வேணுமா இல்லை டாலாக வேணுமா அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ணி ஓரியன்டேஷனில் கொடுத்துடலாம். டபுள் சைடு வேணுமா அப்படின்னு சொன்னால் டபுள் சைடு கொடுக்கலாம், இல்லை சிங்கிள் சைடு வேணும்னா சிங்கிள் சைடு கொடுக்கலாம். சரிங்களா, நான் டபுள் சைடு கொடுக்குறேன், இல்லை வேணாம் விட்டுறேன். நம்பர் ஆஃப் பேஜஸ் 1, எத்தனை பேஜஸ் வேணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துக்கலாம். லெஃப்ட்டில் மார்ஜின் எவ்வளோ இருக்கணும், டாப்பில் எவ்வளோ மார்ஜின் இருக்கணும், சரியா அதையும் பார்த்துக்கலாம். சரியா, ரிசொல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 300 மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்த உடனே இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட பேஜ் மேக்கரோட பேஜ். இதுதான் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேஸ்ட் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது ரூலர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்கேல் மாதிரி இருக்குங்களா, இது ரூலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கலர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது பேஜஸ், ஒரே ஒரு பேஜ் தான் கிரியேட் பண்ணேன், இது பேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேஜ் மேக்கர் ஃபஸ்ட்டு கான்செப்ட். இதுதான் ஒரு ஃபைலில் போயிட்டு ஒரு டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இந்த டூல் பாக்ஸ் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணி கொண்டு வரலாம். ஓகே, இங்கே கொண்டு வரலாம், இல்லை இங்கே கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான். இந்த டூல் பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இது பாயிண்டர் டூல், இது டெக்ஸ்ட் டூல், இது மாதிரி ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம அடுத்ததை நம்ம படிக்க போகிறோம். இது கலர் பேலட்ஸ். ஓகே, எப்படி ஓப்பன் பண்ணேன் அப்படிங்கிறத நான் திரும்ப சொல்கிறேன். ஸோ ஸ்டார்ட்டில் போனேன், அடோப் அப்படின்னு கிளிக் பண்ணோம். அடோப் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடோப் பேஜ் மேக்கர் 7.0 அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ண உடனே நமக்கு ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா?